நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் வந்து திருச்சி கிழக்கிலும் சென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் 2 தொகுதியிலுமே அவர் போட்டிட்டார். அது 2த்துலேயுமே வெற்றி பெற்றார். அதுக்கப்புறமா என்ன பண்ணார்னா வந்து பெரம்பூரை மட்டும் தக்க வச்சிக்கின்னு திருச்சி கிழக்கில் ரிசைன் பண்ணிட்டார். பட் இருந்தாலும் மக்கள் வந்து தனக்கு ஓட்டு போட்டாங்களே அப்படின்றதுக்கோசரம் நன்றி தெரிவிக்கிறதுக்கோசரம் போகிறாரு. அதனால் காலையில் 9 மணிலேயே வந்து ஆரம்பித்து அங்கே ரோட் டிராஃபிக் எல்லாமே வந்து டைவர்ட் பண்ணிட்டதுனால மக்கள் பெரும் அவஸ்தைக்குள்ளானாங்க. அது நன்றி தெரிவிக்கிறதுக்கோசரம் அவர் போயிருக்கார். ஒரு மீட்டிங்க்கான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 5000 பேர் தான் வந்து அலவுடு. அதுலேயும் வந்து அவங்களுக்கு வந்து கியூஆர் கோடெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த பாஸ் கியூஆர் கோடு இருந்தால் தான் they'll be allowed inside, உள்ளே போக முடியும். மற்றவங்களுக்கு உள்ள அனுமதி கிடையாது. சிறுவர்கள், அப்புறமா வந்து குழந்தைகள், அப்புறமா வந்து கர்ப்பிணி பெண்கள் இவங்களெல்லாம் அலோவ் பண்ண திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களாம் யாரும் போக மாட்டாங்க. அவங்கள அலோவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இல்லை. ஏன்னா முன்னையாவது கொஞ்சம் ஏமாற்றிட்டு போகலாம். இப்போ வந்து ஒரு சிஎம்மாக இருக்காங்க, ரொம்ப கஷ்டம். ரைட்டு. விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு 5000 பேர் மட்டும்தான் அங்கே அமரக்கூடிய ஒரு அரங்கமை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஒரு டெம்பரரியாக ஒரு ஷெட்டு போட்டு அதில் தான் நடத்துகிறாங்க.